அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருத்தேர் பவனி வருகிறது என்பதை பார்க்கின்றோம். தேரை வடம் பிடித்து பக்தர்கள் ஏராளமானோர் இழுத்துச் சென்று வழிபாடு செய்து வருகிறார்கள். வைகாசி விசாகம் முருகனுக்கு விசேஷமான வைபவங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை கூடுதலாக செய்தியாளர் சபரி வழங்கிட கேட்கலாம். சபரி, இப்ப இந்த திருத்தேரோட்டம் தொடர்பான உங்களது விவரம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வைகாசி விசாக திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு வைகாசி விசாக திருவிழா கடந்த 3ஆம் தேதி பழனி பெரியநாயகி அம்மன் கோயிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாள் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வள்ளி தெய்வானை முத்துக்குமாரசாமி திருக்கல்யாண நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வைகாசி விசாக தேரோட்டம் இன்று நடைபெறுகிறது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் வள்ளி தெய்வானை சமோதராக எழுந்தறிய முத்துக்குமாரசாமி 4 ரத வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தேரோட்ட நிகழ்ச்சியில் ஏராள பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த நிகழ்வில் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, திருக்கோயில் நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோபாலகிருஷ்ணன். நன்றி சபரி, அண்மை விவரங்களுக்கு நன்றி.